டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்ல அந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுறாங்க. ஸோ ரீசனிங்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு நியூவா புக் லான்ச் பண்ணியிருக்கோம். இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கு. ஸோ புக்கை பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும் சரி, இல்லை புக் ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி, மேல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பென் என்பது OCKவை குறிக்கும், ஜென் என்பது YCKவை குறிக்கும் எனில் டான் என்பது எதை குறிக்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்பவுமே ரீசனிங்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஆல்பபெட் சீரீஸா A to Z அதோட பிளேஸ் மட்டும், அதாவது A to Z வரைக்கும் ஆல்பபெட்டா அந்த லெட்டர்ஸையும் அதோட பிளேஸையும் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க பென்னு இருக்கு. பென் என்பது OCKவை குறிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ பென் பிக்கு முன்னாடி ஒரு லெட்டர் O, அதே மாதிரி ஈக்கு முன்னாடி ரெண்டாவது லெட்டர் பார்த்தோம்னா C, அதே மாதிரி Nக்கு முன்னாடி வர மூணாவது லெட்டர் பார்த்தோம்னா K, அதே மாதிரி இஜெட்டுக்கு முன்னாடி வர முதல் லெட்டர் பார்த்தோம்னா Y, ஈக்கு முன்னாடி வர ரெண்டாவது லெட்டர் பார்த்தோம்னா C, Nக்கு முன்னாடி வர மூணாவது லெட்டர் பார்த்தோம்னா K. அதாவது ஆல்பபெட் சீரீஸா இங்க இருக்கிற ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் முன்னாடி இருக்கிற லெட்டர் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரைட் பண்றாங்க. அதே மாதிரி டீக்கு முன்னாடி லெட்டர் என்ன வரும், முன்னாடி ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரும், S வரும். அடுத்து ஓக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டாவது லெட்டர் M வரும். அதே மாதிரி Nக்கு முன்னாடி இருக்கிற மூணாவது லெட்டர் பார்த்தோம்னா K வரும். அப்ப SMKன்னு வரும். டான் என்பது SMKவை குறிக்கும். ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. பாண்ட் என்பது RSTL குறிக்கும் எனில் ஹியர் என்பது எதை குறிக்கும் கேக்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.